வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ தான். என்ன படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் கான் சிட்டி. கான் சிட்டின்னு நம்ம அர்ஜுன் தாஸ் நடித்து யோகி பாபுலாம் நடித்து வெளியே வந்த படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஹரிஷ்ன்னு சொல்லிட்டு ஹரிஷ் துரைராஜ் அந்த டைரக்டர் தான் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் வந்து ஷென்வால்டு. சூப்பரான ஒரு ஸ்டோரி, பயங்கரமான ஒரு டார்க் காமெடி உள்ள ஒரு ஸ்டோரின்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம கோலமா கோகிலா வந்துச்சோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டார்க் காமெடி உள்ள ஒரு படம். செம சூப்பரான ஒரு என்டர்டெய்னராக இருந்துச்சு. என்னென்னா க்ரைம் தான், டார்க் காமெடினாலே க்ரைம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அர்ஜுன் தாஸ் எப்படி பிறந்தான்னு தான் என்னால் வந்து யூகிக்க முடியல. ஆனால் படத்தில் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு, பக்காவாக நடிச்சு கொடுத்துருக்கிறாரு, நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்ம எந்த மாதிரி ஒரு வெறித்தனமான வில்லனாக பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி வந்து யோகி பாபுவும் சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அதோட யோகி பாபுவோடைய அவங்க அம்மாவாக நடிச்சிருக்கிற வடிவுக்கரசி மேடம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் சூப்பராகவே படத்தை எடுத்து முடிக்க முடியும். இதில் வந்து ஹரிஷ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்கை ஷோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன். கண்டிப்பாக போய் எல்லோரும் படத்தை பார்த்துருங்க.